ஹாய்ங்க. நான் இன்னைக்கு ஓல்டு மூவிஸில் நான் பேசக்கூடிய படம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய படம், நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடிய படம். ஆஹ் ரொம்ப ஓல்டுன்னுலாம் சொல்ல முடியாது. கார்கி. எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையை மிக ஆரோக்கியமான மனநிலையுடன், மனமுதிர்ச்சியுடன் எடுக்கக்கூடிய படம். எந்த விதமான கிளர்ச்சி உணர்வையும் தூண்டாமல் பட சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிய படம். ஆண் என்பவன் தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய மகள்களுக்கு மிகச்சிறந்தவனாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் அப்படி இல்லை அப்படிங்கிற உண்மையை மூஞ்சி நடிச்ச மாதிரி சொன்ன படம். குடும்பத்தில் அவ்வளவு மதிக்கக்கூடிய தகப்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அடுத்த வீட்டு குழந்தைய தன்னுடைய குழந்தையா பார்க்கல அப்படிங்கிற அசிங்கத்தை பேசின படம். ஆனால் எந்த விதமான அருவறுப்பான காட்சிகளோ அல்லது கிளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய காட்சிகளை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய மனநிலையோ இல்லாமல் எடுத்த படம் இது. அதனாலே இந்த படத்தை நான் கொண்டாடுவேன். சித்தால கூட கொஞ்சம் அதிர வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும். இதில் அதிர வைக்கக்கூடிய காட்சிகள் எதுவும் இருக்காது. ஆனால் நம்ம அதிர்ந்து தான் போகும். மறைந்த சிவாஜி ஆகட்டும், ஆர்எஸ் சிவாஜியாக இருக்கட்டும், அல்லது சித்தப்பு சரவணனாக இருக்கட்டும், 2 பேரும் அவங்க கொடுத்த கேரக்டர் அப்படி பட்டை கிளப்பியிருப்பாங்க. தன் குழந்தைக்கு கிடைச்ச அந்த கொடுமையை, அந்த வழியை அவர் கண்ணில் காட்டக்கூடிய சித்தப்பு சரவணன் அப்படிங்கிறவரை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடித்திருக்கலாம். ஆர்எஸ் சிவாஜி பாவமான முகத்தை வச்சுக்கிட்டு தான் செஞ்ச படுபாதக செயலுக்கு குச்சமே இல்லாமல் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனுஷனாக இருக்கும்போது, சாய் பல்லவி மேக்கப்பே இல்லாமல் தைரியமாக ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஒரு ஹீரோயின். இந்த படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உழைப்பாக இருக்கட்டும், ஒரு ஹீரோயினாக தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே கிடையாது. மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு காளி வெங்கட். காளி வெங்கட் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை உணர்ந்திருக்கு. காளி வெங்கட் நடிக்கக்கூட படங்கள் தரத்தில் ஓரளவுக்கு உச்சம் தொடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சூர்யா அவர்களுடைய தயாரிப்பில் வந்த இந்த படம் உண்மையிலேயே மிகச்சிறந்த படம் தாங்க. ஒரு ஆண் என்பவன் அவனுடைய வலிமை என்பது பெண்ணை பாதுகாப்பதற்கு மட்டுமே. ஒரு ஆண் என்பவன் தன் குழந்தைக்கு மட்டும் தகப்பனல்ல, தன் குழந்தையை ஒட்டிய வயதுள்ள அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளாக பார்க்கணுங்கிறத பேசினது. போதை கலாச்சாரம் எவ்வளவு பெரிய வன்முறைகளுக்கு அச்சாரம் இடுகிறது அப்படிங்கிறத பற்றி பேசின படம். நிச்சயமாக இந்த படங்களை பார்க்கும்போது ஆண் என்பவன் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி, நான் அப்படி தான் நினச்சேன், ஒரு குற்ற உணர்ச்சி அடையிறதுக்கான எல்லா விதமான முகாந்திரங்களையும் கொடுத்த படம் இந்த படம். உங்களில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தாலும் உங்களுக்கு அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய படமாக தான் இருந்திருக்கும். எனக்கு இந்த படம் அதிர்ச்சி அடைய வைக்கல. ஏன்னா ஓல்டு பாய் மாதிரியோ அல்லது மகாநதி மாதிரியோ சித்தா மாதிரியோ படம், அதில் காமிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எதுவுமே இல்லாமல் நம்மளை அதிர வைக்கும். சம்டைம் நம்மளுடைய உள்மனசை லேசாய் பதற வைக்கும். அப்படிப்பட்ட படம் தான் கார்கி. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாய் மாற, ஆரோக்கியமான சமூகமாய் மாற உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள். நன்றி.